மணி 10 ஆச்சு. இன்னும் ஒரு பொம்பளை ஊடான வீட்டுல வெள்ளிக்கிழமையாவது இப்படி படுத்து தூங்குனா ஊடு விளங்குமா? ஊடு கிளு 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 கிளுன்னு. இதை சொன்னா நம்ம மாமியா கொடுமைன்னு ஊரெல்லாம் போய் தூத்துறா. நான் என்ன சொல்றது? இவனும் சொன்னா கேட்கவும் மாட்டான். இன்னைக்கு வரட்டும் அவன். நான் கிளவி என்ன அண்ணா பேசுறா பாரு. பேசிட்டான். நானு இன்னைக்கு இதை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடுறதில்ல. பேசட்டும். அர்ஜுன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். பேசு கிளவி, நீ பேசு. ஒரு நாள் நான் அம்மிக்கல்ல தூக்கி போடல. நான் மரமா வரல, ஸ்வேதா இல்லை, பார்த்துக்கிறேன். எவ்வளோ வேலைன்னு நான் செய்வேன். இந்த சோறு ஆக்கிட்டேன், பால் சுட வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேன். இந்த யானைலாம் விளக்கு, நான் யானை விளக்கணும். என்னதான் நான் பண்றது? எழுந்திரிச்சு ஒரு வேலை செஞ்சாதான் என்ன அவ பொண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்கா பொண்ணு. இவன் என்னமோ சீமையில இல்லாத பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு இவ தான் வேணும்னு ஒத்த கால நின்று போய் கல்யாணம் பண்ணான். இப்ப வந்து அப்புறம் பேனப்படுத்தி தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வரட்டும், ஒன்னும் பேசிக்கணும். வரட்டும் நினைக்காம இன்னைக்கு வரட்டும். என்ன வீட்டுக்குள்ள வரும்போது இவ்வளவு சத்தமா இருக்கு? இவன் ஒன்றை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காளாட்டுக்கு. ஐயோ, இன்னைக்கு என்ன 7:30 போறாங்கன்னு தெரியலையே. 7 மணியானே, நீதான் பக்கத்துல இருந்து பிள்ளைய பத்திரமா பாதுகாக்கணும்பா சாமி. ஷாப்பா, இந்த வெயில்ல போயிட்டு வர முடியல. வாடா அர்ஜுன், வா. மணி என்ன ஆகுது? இப்படிதான் ஒரு பொம்பளை தூங்குவாளா? என்னம்மா 10 மணி ஆகுது. அவன் ஏதோ உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாமா. எப்ப பார்த்தாலும் அவளை நோண்டதே உன் வேலைமா. என்னால முடியல. வேலை செஞ்சு கை கால்லாம் வலிக்குது. அதை செஞ்ச இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது அப்படின்னு சொன்னா மட்டும் எப்படி? இப்படியே படுத்து தூங்கினா என்ன ஆகுது? இந்த யானத்தை கூட விளக்கல இன்னும். நான் சோறாக்கிட்டேன், குழம்பு வச்சுட்டேன், எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். இந்த யானம் கிடக்கு. இந்த யானத்தை விளக்கலாம், இந்த வீட்டை கூட்டலாம். இன்னும் ஒரு பொம்பளை 10 மணி வரையும் இப்படி தூங்குனா வீடு என்ன ஆகும்? என்னால முடியல சாமி. என்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரு. என்னால வேலை செஞ்சு முடியல. நான் உங்களெல்லாம் வேலை செஞ்சு கொட்டுறதுக்கா நான் இருக்கேன்? என்னால முடியல. என்னை கொண்டுட்டு போய் விட்டுருங்க சாமி. போதும் உங்ககிட்ட என்னால முடியல. உங்ககிட்ட மாட்டிட்டு என்னால முடியல. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அவ சொன்னாலும் கேட்க மாட்டா. நான் யாருக்கு தான் பொறுப்பாவேன்? உங்ககிட்ட மாட்டிட்டு ரொம்ப சின்னப்படுற, அப்படியே மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. சப்பா முடியல. என்ன முதல்ல எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்கலாம். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிங்க. ஊர்வலத்துலன்னா மாமியார் மருமவா இருக்காங்க, இப்படியா இருக்காங்க? ஒன்ன கை கோத்துட்டு ஜாலியா திரியிறாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்ல தான் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்படியே தகன்னு ஒரு மாதிரி ஆகுது, இரிட்டேட் ஆகுது. முடியல என்னால. ஸ்வேதா சொல்லு ஜென்குட்டியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.